ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பர்வான மஷ்ரூம் க்ரீம் சூப் தான் பார்க்க போகிறோம். இந்த மழைக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சு ஈவினிங் டைமில் சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். சளி, இரும்பல், தொண்டை வலி எல்லாமே பறந்து போயிடும். இதுக்கு நான் 3 சின்ன சைஸ் வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு 250 கிராம்ஸ் மஷ்ரூம், பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா பட்டரை போட்டு அந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா 5 பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி போட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் 3 சின்ன சைஸ் வெங்காயம் போட்டிருந்தேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போடுங்க, மீடியம் சைஸ்னால் 2 போட்டுக்கோங்க. இது ஒரு 250 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். ஸோ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். வாட்டர் பார்த்திங்கன்னா மஷ்ரூம்லேருந்தே சூப்பராக விட்டுருக்கு. இந்த வாட்டரில் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டும் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என் குழந்தைக்கு கொடுக்குறதால 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் 3/4 மிக்ஸ்சர் எடுத்துக்கோங்க. கால்வாசி மட்டும் அதில் வச்சுருங்க. 3/4 எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 1லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து விடுங்க. ரெண்டும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பாயில் ஆகணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இதை கொதிக்க விடுங்க. இப்போ உங்களுக்கு சால்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கியூமின் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கியூமின் பவுட்ரு, கொஞ்சமாக சால்ட் போட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் சூப் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக க்ரீமியாக செம்ம சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் தர மாதிரியே இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.